வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுமாரோ அனாலிசிஸ், அதாவது 21/8/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, விஇடிஎல், என்எம்டிசி இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தோன்னா, நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 24,802, 24,846, S1 S2 24,668, 24,587. மார்க்கெட் வந்து ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து ஒரு கேப் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது செல்லிங்கில் கேப் டவுன் ஆன இடத்துட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கேப்பை வந்து ஃபில்லிங் ஆக வேண்டியிருக்கு. அந்த இடம் வந்து பார்த்தோன்னா 24,990. ஸோ அந்த ஜோன் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிறதுமே வந்து நமக்கு ரெசன்ட் ஜோனில் தான் இருக்குது. இன்கேஸ் நம்மளோட R1 R2 லெவல் பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 51,068, 51,295, S1 S2 50,263, 49,885. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் பிரேக் அவுட் காட்டிட்டு ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டில் இருக்க ரெசன்ட் ஜோனில் தான் இருக்குது. எகைன் வந்து R1 R2 லெவல் டச் ஆச்சு அப்படின்னா அந்த ஜோனுக்கு கீழே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே செல்லிங்கான சான்சஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா விஇடிஎல் வந்து ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1 hour சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக இருக்க எவ்ரி லோ பிரேக் ஆகிட்டு ஒரு செல்லிங் ட்ரெண்ட்லேயே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்குக்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சுட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் தான். ப்ரீவியஸாக இருக்க ஹை நியர்பை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணாத வரையும் இது வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங்கில் ஒரு ஓப்பனிங்கில் இருந்தே ஒரு பையிங் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து வீக்காகவும் க்ளோஸ் ஆகலை, எவ்வளோவும் ட்ரேட் ஆகலை. ஸோ மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நம்மளோட 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து லாஸ்ட் 2 கேண்டில்ஸோட 1 hour கேண்டில்ஸோட லோ பிரேக் ஆச்சுனாலும் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதை தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல செல்லிங் வந்தது அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்க ஹை தான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அதாவது 459 தான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா என்எம்டிசி வந்து சேம் தான். ப்ரீவியஸாக இருக்க எவ்ரி சிங்கிள் லோவையும் பிரேக் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்கு. டே சார்ட் வியூவில் வந்து நமக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு ஸ்பைக் விட்டுருக்கு. ஸோ அந்த ஜோன்கிட்ட சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே மூவ் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து கண்டினியூஸாக வந்து செல் ட்ரெண்ட் தான். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்க எவ்ரி லோ பிரேக் ஆகி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் இப்போ லாஸ்ட்டாக நடந்ததும் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணாத வரலையும், அதாவது 235க்கு மேலே போகாத வரலையுமே இது வந்து செல் ட்ரெண்ட் தான். டே சார்ட் வியூ எப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கிறதுமே ஒரு ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே, அதாவது இந்த டே கேண்டிலோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. செல்லிங் பாயிண்ட் பார்த்தோன்னா 222க்கு கீழே ட்ரேட் ஆகணும். 217 வரையும் ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.